அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். இப்போ ஹாட் பாக்ஸ் வாங்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஹாட் பாக்ஸ் வாங்க போகும்போது நீங்கள் அந்த பிளாஸ்டிக் வித்து சில்வரில் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ரெண்டுமே நல்லா மெர்ஜாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாச்சும் கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கேப் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஹாட் பாக்ஸை வாங்காதீங்க. அதாவது நான் பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். அந்த பிளாஸ்டிக்கும் சில்வரும் கொஞ்சம் அழுத்தினா கொஞ்சம் உள்ளே போய் வரும். ஏன்னா அதில் வாட்ரு போய் உள்ளே போயிட்டு இருந்து ஸ்டே ஆகிக்கும். அதில் இருக்கும்போது கொஞ்சம் நாளில் பூச்சியோ புழுவோ வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த ஹாட் பாக்ஸ் தான் இது. நீங்கள் அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து புதுசுலே எனக்கு அந்த ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. அந்த ஹாட் பாக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அது எதுக்காக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் வாட்ரு போய் இருந்துக்கும். அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு டிசீஸும் ஃபார்ம் ஆகும். அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு வைரஸும் தாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆன ஹாட் பாக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக இருந்தாலும் செக் பண்ணி வாங்குங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்